வணக்கம் நண்பர்களே. திருக்கணிதத்தை அடிப்படையாக கொண்ட ஜாதக சாஃப்ட்வேர் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்து என்கொயரி பண்ணுறீங்க. பட் அதில் வரக்கூடிய சில சந்தேகங்கள், அதாவது என்ன மாதிரி எரர்லாம் அதில் வரும், அதை நம்ம முன்கூட்டியே எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் ஓரளவுக்கு கணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஆக்சுவலாக 2 வெரைட்டியாக இந்த சாஃப்ட்வேர் வரும். ஒன்று நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்குது. இன்னும் சில ஜோதிடர்கள் இணையதள வசதி, அதாவது நெட்டு அவங்க ஏரியாவில் இருக்காது, ஃபோன்லேருந்து நெட்டு கனெக்ட் பண்ணி என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இதே சாஃப்ட்வேர் ஆஃப்லைன்லேயும் நாங்கள் தரோம். ஸோ ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஜாதகத்தை சாஃப்ட்வேரில் சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆய்வு தலைப்பை சூஸ் பண்ணி அந்த ஆய்வு தலைப்பு அடிப்படையில் சேவ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த .NET ஃப்ரேம் ஒர்க், அக்சஸ் டேட்டாபேஸ் இன்ஜின், இந்த மாதிரி பேசிக் சப்போர்ட் ஃபைல்ஸ்லாம் உங்கள் விண்டோஸ் 7 இருக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் லோக்கல் சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட சொல்லி சர்வீஸ் பேக்கு, .NET இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போட சொல்லி கேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா என்கிட்டையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி பே பண்ணி சாஃப்ட்வேர் கூடயே நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் நாங்கள் பண்ணித்தரோம். சரி, இப்போ மெயினான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக பதிவு என்னால் சேவ் பண்ண முடியல அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு வரக்கூடிய ஒரு டவுட். அது ஆஃப்லைன் வெர்ஷன். இது ஆன்லைன் வெர்ஷனில் நம்ம ஆனா பெண்ணா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜாதகருடைய பெயர் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கமலான்னு கொடுக்குறேன். தந்தை பெயர், தாய் பெயர் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நாம் டேட்டுக்கு நேராக டேட்டு கொடுக்குறோம். மந்த்துக்கு நேராக மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு நேராக வருஷம் கொடுக்குறோம். டைம் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். இப்போது சாயங்காலம் 5:30 மணி அப்படின்னா 17 ரன் கொடுக்கணும். பிறப்பு இடம் தேர்வு செய்க அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ்ன்ற இடத்துல நல்லா கவனிக்கணும். உங்கள் விண்டோ ஸ்க்ரீன் சைஸ் சம்டைம் நீங்கள் ரொம்ப ஜூமில் வச்சுருக்கீங்க, ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் பிளேஸ் அப்படின்ற இடம் உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? இது சாஃப்ட்வேரில் வரக்கூடிய எரர் கிடையாது. இந்த மாதிரி எரர்லாம் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனுடைய ரெசல்யூஷனுடைய சைஸை குறைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எழுத்துக்கள் சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த ரெசல்யூஷனை ரொம்ப பெருசாக வைப்பீங்க. அப்போ அந்த விண்டோவுக்குள்ளேருந்து அது வெளியில் போயிடும். அதனால் இந்த இடம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஊர் டைப் பண்ணுற மாதிரிங்க. இப்போ திருப்பூர் அப்படின்றதுக்கு TIRU அப்படின்னு கொடுத்தீங்கன்னா TIRUவில் என்னென்ன ஊர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும். இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ திருப்பூர் அப்படின்றத கொடுத்துட்டு செலக்ட் பிளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஆய்வு தலைப்புன்ற இடத்துல இந்த கமலான்றவங்களுக்கு திருமணம் தொடர்பாக நீங்கள் இந்த ஆய்வு தலைப்பை பார்க்க போகிறீங்களா, இல்லை பணம் சம்பாதிக்க அந்த ரிலேட்டடாக பார்க்க போகிறீங்களா, இல்லை வேலை விஷயமாக பார்க்க போகிறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணதும் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் புதியதாக ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்றது இந்த ஆன்லைன் வெர்ஷனில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதே சமயத்தில் உங்கள் விண்டோஸ் 7 OSஆ இருந்தால் .NET, சர்வீஸ் பேக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். விண்டோஸ் 10, 11, 8 இந்த மாதிரி OS யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூ வராது. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஓகேங்களா? ஆன்லைன் வெர்ஷனில் மட்டும்தான் வருன்றதுக்காக தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு போடுறேன். அதே சமயத்தில் இந்த தேர்வு பிரிண்ட் செய்ய இங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கை வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், இங்கே சேவ் அண்டு க்ளோஸ் கொடுத்ததும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த பேஜஸ்லாம் வேணுன்றதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதில் தான் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ கல்வின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ ராஜான்றவர் கல்வி, அந்த ராஜான்ற இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அவருடைய தகவல் வந்துடும். இப்போ திருமணம்ன்றதில் பாருங்கள் கமலான்றது கிளிக் பண்ணதும் அவங்களுடைய தகவல்கள் வந்துடும். கிரகநிலை அட்டவணை வேணும் அப்படின்னா இந்த டிக்கெலாம் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே காட்டும். பாருங்கள், அம்சம் பார்க்குறது, பாவம் பார்க்குறது, ராசி, அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த தகவல் வேணுமோ இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக
இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்குறீங்க. அதில் அவங்க எந்தெந்த ஆப்ஷனுக்கெலாம் அச்சு அப்படின்ற இடம் கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த பிரிண்ட்டு அதாவது அச்சு வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு இது கொடுத்துட்டு இப்போ சந்திரநாடின்னு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகி வந்துடுது. இப்போ மேலே பார்த்திங்கன்னா பிரிண்ட்டுன்ற இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆய்வு தலைப்பில் நம்ம பிரிண்ட்டுன்ற இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அச்சுன்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்கள். இந்த அச்சு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு லோட் ஆகி காட்டும். ஓகேங்களா? இப்போ லோட் ஆகும்போது சைடில் ஒரு விண்டோவாக அது ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அடுத்த பக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைப்பு தொடர்பாக வந்து நீங்கள் எல்லா விஷயங்களும் பார்க்க முடியும், பிரிண்ட் எடுக்க முடியும். சில இதில் வந்து இருக்காது. உதாரணத்துக்கு இந்த தாம்பூல பிரசன்னம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லாமே நம்மளால் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி அவங்க அதில் கொடுத்துருக்கல சாஃப்ட்வேரில். பாருங்கள், கொண்டு வந்த வெற்றிலைகளின் எண்ணிக்கை. இப்போ இதில் பாருங்கள், இதில் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு அச்சுன்றது இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாஃப்ட்வேரில் அப்படியே படித்து நீங்கள் உங்கள் கஸ்டமர் அதாவது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இந்த தகவல்களை வந்து சொல்ல முடியுமே தவிர இதை பிரிண்ட்டாக எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஜாதக சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மனக்குறையாக இருக்கிறது வந்து எனக்கு சங்கடமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். சரி, அதுக்கடுத்தது சம்டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் ஜாதகம் இங்கே எல்லாமே ஃபில் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் ஃபார்மேட் எரர் வந்து வருது. இந்த டேட் ஃபார்மேட் எரர் வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் ஃபார்மேட் பாருங்கள். இப்போ என்னோடய சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து டேட் இருக்குது, ரெண்டாவது மந்த் இருக்குது, மூணாவது வந்து இயர் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் உங்கள் டேட் இருக்கணும். சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் டேட் ஃபார்மேட் மாறி இருந்தால் அது எப்படி மாறி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜன் செட்டிங்கில் வந்து இப்போ நிறைய பேருடைய சிஸ்டத்தில் மந்த்து டேட்டு இயர் இந்த மாதிரி MMDDYYன்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து பயன்படுத்திகிட்ருப்பீங்க. இப்போ பாருங்கள், 9வது மாதம் 14ஆம் தேதி வருஷம் வந்து 2024ன்னு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் கொடுக்கும்போது ஜாதகமும் சம்டைம் தப்பாக வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ஜாதகமும் ஜென்ரேட் ஆகாமல் எரர் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்படி கொடுத்ததும் இதில் இந்த விஷயத்தில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் தப்பாக தான் வந்து உங்களுக்கு ஜாதகம் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பேனல் உங்கள் சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது எப்படின்ட்டு. அந்தளவுக்கு எனக்கு சிஸ்டம் நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் உங்கள் சிஸ்டத்தில் விண்டோஸில் CON நீங்கள் டைப் பண்ணாலே கண்ட்ரோல் பேனல் வந்துடும். கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து விண்டோ வந்து காமிக்கும். இப்போது நிறைய பேர் வந்து கேட்டகரின்ற இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வச்சுருப்பீங்க, டிஃபால்ட்டாகவே அந்த சிஸ்டத்தில் இருக்கும். இதில் வந்து கிளாக் அண்ட் ரீஜன் செட்டிங் இதுலேயும் வரலாம். உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இங்கே கேட்டகரின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மால் ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஆரில் வந்து ரீஜன் ஒரு இடம் இருக்கும். இங்கே இந்த ரீஜன்ன்ற இடத்துல கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் ஷார்ட் டேட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த DDMMYY அப்படின்ற ஃபார்மேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்ளை கொடுக்கணும். நிறைய பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். சரி, அதே மாதிரி நான் வந்து பிரிண்ட்டு கொடுக்கும்பொழுது எனக்கு வந்து சேவ் ஆப்ஷன் வர மாட்டேங்குது, அதாவது PDF-ஆக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் கூகுள் குரோம் உள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு CUTE PDF ரைட்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கு உள்ளே போனீங்கன்னா ப்ராடக்ட் க்யூட் PDF ரைட்டர்னு இருக்கும். நீங்கள் அது உள்ளே கிளிக் பண்ணி வந்ததும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடுன்னு ரைட் சைடில் ஒரு இடம் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ரீ டவுன்லோடுன்ற இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் கேட்கும். சம்டைம்ஸ் சில சிஸ்டத்தில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடும் ஆகிடும். அப்படி டவுன்லோட் ஆகிற ஃபைலை வந்து நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டில் வந்து நீங்கள்
டவுன்லோட்ஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து காட்டும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணது குரோமில் எதுவோ அது எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபைலும் எந்த ஸ்டேட்டஸில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதும் நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி முடித்ததுமா அந்த ஃபைலை மறக்காமல் நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் டவுன்லோட் ஆனதும் இந்த இடத்துல ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும். ஃபோல்டர் சிம்பிள் கிளிக் பண்ணதும் எந்த ஃபோல்டரில் அது இருக்குது டவுன்லோட் ஆன ஃபைலுன்றதை அது காமிச்சிடும். உங்களுக்கு காமிச்சதும் இந்த ஒர்க்கு பாருங்கள் க்யூட் ரைட்டர்னு சொல்லிட்டு அது மேலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ரன் ஆப்ஷன் கேட்கும். இப்போ ஏற்கனவே என் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அன்இன்ஸ்டால் கேட்குது. சப்போஸ் வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வராது. இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும். வாண்ட் டு இன்ஸ்டால்னு எஸ் கொடுத்துட்டு நெட்டில் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பிரிண்ட்டு கொடுத்தாலும் அப்பயும் எனக்கு வரல, அதாவது பிடிஎஃபை க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பேனல் உங்கள் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து ஹார்ட்வேர் அண்டு சவுண்டுன்ற இடம் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே வியூ டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர்ஸ் அண்டு ஸ்கேனர்ஸ், நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன பிரிண்டர்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே காமிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிரிண்டர்ஸ் அண்டு ஸ்கேனர்ஸ். சப்போஸ் என்னோடய சிஸ்டத்தில் வந்து பிரிண்டரே நான் கனெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ரைட்டர்லாம் இதில் காட்டும். இப்போ பாருங்கள் நான் க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் வந்து இங்கே எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ பாருங்கள் நான் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃபை டிஃபால்ட்டாக வைக்க போகிறேன்னா இங்கே போய்ட்டு செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ க்யூட் பிடிஎஃப் ரைட்டர் வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டிங்கன்னா க்யூட் பிடிஎஃப் ரைட்டர்லேருந்து வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்து வெளியில் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் 10, 8, 7 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிரிண்டர் மாடல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு இடம் வரும். ரைட் கிளிக் பண்ணும்போது இது உள்ளே வந்தும் நீங்கள் வந்து அதை ரைட் கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படிலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாஃப்ட்வேர்லேருந்து பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து வெளியில் அவுட்புட் வரும். ஸோ அதுவும் நான் வந்து இப்போ செட் பண்ணதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்களாகவே இதெல்லாம் வந்து சரி பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இப்போ பிரிண்ட்டு செய் அப்படின்னு மேலே இடம் இருக்குது பாருங்கள். பிரிண்ட்டு செய்ன்ற இடம் கொடுத்ததும் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேஜ் வந்து லோட் ஆகி வரும். நிறைய பேர் வந்து சேவ் ஆப்ஷன் வரலன்ட்டு உடனே க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. ரொம்ப ஸ்லோவான பழைய லேப்டாப் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் லோட் ஆகி வரும். இப்போ பாருங்கள் ஃபைல் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ எந்த லொக்கேஷனில் வேணும்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு வந்து ஃபைல்னு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஃபைல்ன்ற அந்த பிடிஎஃப் வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பிடிஎஃபாக எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் இதிலே இருக்குது. அந்த ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் நம்மளால் வந்து பயன்படுத்த முடியாது, சேவ் பண்ண முடியாது ஜாதகத்தை. ஆன்லைன் சாஃப்ட்வேரில் தான் பயன்படுத்த முடியும். உங்கள் சிஸ்டத்தில் விண்டோஸ் 7 இருந்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கான்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை மீறி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பருக்கு நீங்கள் சாட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வந்து நான் கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.